Hi viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த வீடியோல medical coding job vacancies எந்தெந்த கம்பெனிஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நாங்கள் போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இமீடியட்டாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வேகன்சி டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜஸ் ஹெல்த்தியர் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. என்னென்ன ஸ்பெஷாலிட்டி கேட்குறாங்கன்னா ஐபிடிஆர்ஜி, இடி, இஎன்எம், சர்ஜரி, அனஸ்தீஷியா, டினைல்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டியில் எதில் வேணாலும் நீங்கள் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஓப்பனிங்ஸும் இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வே கேப் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. அதாவது மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் வந்து ஆஃபீஸ் கேபை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சென்னை இல்லாமல் வெளியூரில் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது ரீலொகேஷனுக்கான பேக்கேஜும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்டா எந்த கம்பெனில ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமேகா ஹெல்த் கேர்ல இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி கேக்குறாங்கன்னா ஹோம் ஹெல்த் கோடர்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. அதுவும் 200+ வேகன்சிஸ் அவங்க கிட்ட ஓப்பனிங் இருக்கு. மினிமம் நீங்க 6 மாசம் ஹோம் ஹெல்த்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுவும் குவாலிஃபிகேஷன்ல நீங்க எந்த கிராஜுவேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, சர்டிபிகேஷன் மேண்டேட்டரி கிடையாது. மெடிக்கல் கோடிங்குரிய சர்டிபிகேஷன் தேவை கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒரு 6 மாசம் இந்த ஹோம் ஹெல்த்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் ஹைதராபாத், சென்னை, பெங்களூர்ல இருக்கு. அவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 நீங்க இம்மீடியட்டா ஜாயின் பண்றவங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கொடுக்கறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மாதிரி நோட்டீஸ் பீரியட் வந்து பை அவுட் பண்ற ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் பீரியட் பை அவுட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ எப்பயுமே ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு நோட்டீஸ் பீரியட் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க நம்ம பாட்டுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு இம்மீடியட்டாலாம் அடுத்த கம்பெனில நமக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னு போக முடியாது. நம்ம அந்த மாதிரி இன்னொரு கம்பெனில ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில கம்பெனில 2 months நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, 1 month நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, 3 months நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. ஸோ அப்படி அந்த மாதிரி எத்தனை மந்த்ஸ் இப்போ 2 months நோட்டீஸ் பீரியட் ஒரு கம்பெனில இருக்கு அப்படின்னா நீங்க அந்த 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அல்லது நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, நான் வந்து ரெசிக்னேஷன் சப்மிட் பண்றேன், நான் வேற கம்பெனிக்கு போறேன், இல்ல வேற என்ன ரீசன்னாலும் இப்ப நீங்க சொன்னீங்க அப்படின்னா 2 months கழிச்சு தான் நீங்க அந்த கம்பெனில இருந்து வெளியில வர முடியும். அதுதான் ப்ராப்பரா வெளியில வர்றது. அப்பதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு வேளை நீங்க பண்ணல, இம்மீடியட்டா நீங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னா அது பாலிசிக்கு அகேன்ஸ்டா நீங்க வெளியே போறீங்கன்னு அர்த்தம். அதனால வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல இருந்து ரிலீவிங் லெட்டர்ல இருந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அப்ஸ்காண்ட் ஆகுறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க நீங்க 2 மாசம் ஒர்க் பண்ண தேவை கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கும்பொழுது நீங்க அமௌண்ட் கொடுத்து கூட அந்த 2 மாசத்துக்கு என்ன உங்களோட சேலரியோ நீங்க அந்த மாதிரி அது வந்து என்ன அமௌண்ட் அதெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட பாலிசி பொறுத்து தான். ஸோ ஒரு சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு 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 மெடிக்கல் கண்டிஷன்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க நியாயமா வெளியில போற மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு கூட உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் இது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து பை அவுட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நோட்டீஸ் பீரியட் வந்து பை அவுட் ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு விருப்பம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்டா எந்த கம்பெனில ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமேகா ஹெல்த் கேர்ல இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி கேக்குறாங்கன்னா ஹோம் ஹெல்த் கோடர்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. அதுவும் 200+ வேகன்சிஸ் அவங்க கிட்ட ஓப்பனிங் இருக்கு. மினிமம் நீங்க 6 மாசம் ஹோம் ஹெல்த்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுவும் குவாலிஃபிகேஷன்ல நீங்க எந்த கிராஜுவேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, சர்டிபிகேஷன் மேண்டேட்டரி கிடையாது. மெடிக்கல் கோடிங்குரிய சர்டிபிகேஷன் தேவை கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒரு 6 மாசம் இந்த ஹோம் ஹெல்த்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் ஹைதராபாத், சென்னை, பெங்களூர்ல இருக்கு. அவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 நீங்க
நீங்க இம்மீடியட்டா ஜாயின் பண்றவங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கொடுக்கறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நோட்டீஸ் பீரியட் வந்து பை அவுட் பண்ற ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் பீரியட் பை அவுட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எப்பயுமே ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு நோட்டீஸ் பீரியட் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க நம்ம பாட்டுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு இம்மீடியட்டாலாம் அடுத்த கம்பெனில நமக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னு போக முடியாது. நம்ம அந்த மாதிரி இன்னொரு கம்பெனில ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில கம்பெனில 2 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, 1 மந்த் நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, 3 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. ஸோ அப்படி அந்த மாதிரி எத்தனை மந்த்ஸ், இப்போ 2 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட் ஒரு கம்பெனில இருக்கு அப்படின்னா நீங்க அந்த 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அல்லது நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, நான் வந்து ரெசிக்னேஷன் சப்மிட் பண்றேன், நான் வேற கம்பெனிக்கு போறேன், இல்ல வேற என்ன ரீசன்னாலும் இப்ப நீங்க சொன்னீங்க அப்படின்னா 2 மந்த்ஸ் கழிச்சு தான் நீங்க அந்த கம்பெனில இருந்து வெளியில வர முடியும். அதுதான் ப்ராப்பரா வெளியில வர்றது. அப்பதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒருவேளை நீங்க பண்ணல, இம்மீடியட்டா நீங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னா அது பாலிசிக்கு அகேன்ஸ்டா நீங்க வெளியே போறீங்கன்னு அர்த்தம். அதனால வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல இருந்து ரிலீவிங் லெட்டர்ல இருந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அப்ஸ்காண்ட் ஆகுறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க நீங்க 2 மாசம் ஒர்க் பண்ண தேவை கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கும்பொழுது நீங்க அமௌண்ட் கொடுத்து கூட அந்த 2 மாசத்துக்கு என்ன உங்களோட சேலரியோ நீங்க அந்த மாதிரி அது வந்து என்ன அமௌண்ட் அதெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட பாலிசி பொறுத்து தான். ஸோ ஒரு சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 மெடிக்கல் கண்டிஷன்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க நியாயமா வெளியில போற மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு கூட உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் இது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து பை அவுட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நோட்டீஸ் பீரியட் வந்து பை அவுட் ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு விருப்பம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த நோட்டீஸ் பீரியட் அண்ட் பை அவுட் ஆப்ஷன் இதை பற்றியெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு டீட்டெயில்டாக மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி டீடைல் பத்தி தான் பார்க்க போறோம். கம்பெனி நேம் வந்து இன்ஃபிங்ஸ். என்ன பொசிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ட்ரைனி மெடிக்கல் கோடர், அதாவது ஃப்ரெஷருக்கு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 ஃப்ரெஷர் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா லைசன்ஸ் கிராஜுவேட்ஸ் அண்ட் சர்டிஃபைட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 டேக் ஹோம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் எப்பனாலும். அண்ட் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.